இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள்: சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்காக இரண்டாவது நாளாக இன்று நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. தலைவர் கேப்டன் விஜயகாந்துடன் அமெரிக்க துணை தூதர் பிலிப் நேரில் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக விளக்கம். காஞ்சி தேமுதிக மாநாடு 2016 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. வறுமையை நாட்டில் இருந்து ஒழிப்பதே முதல் கடமை. நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரை. முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் குற்றம் மற்றும் சதி செயலில் ஈடுபட்டனர். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையை துவங்கி கர்நாடக அரசு தரப்பு சரமாரி குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள்: தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை இந்தியாவிற்கான அமெரிக்க துணை தூதர் இன்று நேரில் சந்தித்து பேசினார். சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை கழகத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை இந்தியாவிற்கான அமெரிக்க துணை தூதர் பிலிப் மின் இன்று காலை நேரில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பு சுமார் 20 நிமிடங்கள் நீடித்தது. இந்த சந்திப்பில் கழக பொருளாளர் AR இளங்கோவன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி MLA, மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் மற்றும் VC சந்திரகுமார் MLA ஆகியோர் உடனிருந்தனர். சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான நேர்காணல் கேப்டன் விஜயகாந்த் முன்னிலையில் இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு விநியோகம் கடந்த 5ஆம் தேதி தொடங்கி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்நிலையில் விருப்பமனு அளித்துள்ளவர்களுக்கான நேர்காணல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நேற்று துவங்கியது. 2ஆம் நாளான இன்று தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விருப்பமனு செய்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் நேர்காணலை நடத்தி வருகின்றனர். இதில் ஏராளமானவர்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டுள்ளனர். மதுரை, விருதுநகர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நாளை நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணலுக்கு வரும்போது கழக உறுப்பினர் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி சான்று, தனி தொகுதிக்கு தேவையான ஜாதி சான்று ஆகியவற்றின் அசல் சான்றுகளையும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சியில் நடைபெற்ற தேமுதிகவின் தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாடு 2016 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வேடலில் தேமுதிக சார்பில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாட்டில் 25 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். இந்த மாநாடு வெற்றி பெற்றதையொட்டி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஞ்சி மாநாடு தமிழக அரசியலில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்றார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கிங்காக இருப்பது தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று பாஜக தமிழக பொறுப்பாளர் முரளிதர ராவின் தெரிவித்த கருத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் அப்போது நன்றி தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் திருப்புமுனை மாநாடு நடத்தப்படும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். இந்த மாநாடு மாபெரும் வெற்றி பெறணும்னு சொல்லி காமாட்சி அம்மன்ட்ட வேண்டியிருந்தோம். அது வகையில் மிகப்பெரிய
ஒரு வெற்றி மாநாடாக அமைஞ்சிருக்கு. அதுக்காக சாமி தரிசனம் செய்கிறதுக்காக இன்றைக்கி வந்தோம். நிச்சயமாக மாநாடு மட்டும் திருப்புமுனை இல்லை, தமிழ்நாட்டு அரசியலிலும் மிகப்பெரிய திருப்புமுனை நிச்சயமாக 2016 உருவாகும் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் முரளிதர் வந்து கிங்காக நாங்கள் ஏற்றுக்க தயாருன்னு சொல்லிடுறேன். அதை பற்றி ஒரு கருத்து தான். நன்றிகளை எங்களுடைய நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் குற்றம் மற்றும் சதி செயலில் ஈடுபட்டதாக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு சரமாரி குற்றச்சாட்டுகளை கூறி வாதிட்டு வருகிறது. 18 ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்டு வந்து ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் நீதிபதி குமாரசாமி அந்த தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டார். இவரது தீர்ப்பில் கணக்கீடு செய்வதில் மிகப்பெரிய பிழை உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமித்வராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசின் கடும் எதிர்ப்பின் காரணமாக இந்த வழக்கை 1 வார காலம் ஒத்திவைக்க கோரிய ஜெயலலிதாவின் கோரிக்கையை நீதிபதிகள் அதிரடியாக நிராகரித்தனர். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக கர்நாடக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே தம்முடைய இறுதி வாதத்தை தொடங்கினார். அப்போது ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் வருமானத்திற்கு அதிகமாக 55 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்ததாகவும் குற்றம் மற்றும் சதி செயலில் ஈடுபட்டதாகவும் அவர் வாதிட்டார். அரசு ஊழியர் என்ற முறையில் ஜெயலலிதா சொத்து விவரங்களை தெரிவிக்கவில்லை என்றும் இதனை நீதிமன்றம் சாதாரணமாக கருதிவிட்டதாகவும் கர்நாடக அரசு வாதிட்டு வருகிறது. இந்த வழக்கில் வழக்கறிஞர்களின் வாதம் 15 நாட்கள் தொடரலாம் என கருதப்படுகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியை உள்ளாட்சி அமைப்புகள் வேறு எந்த திட்டங்களுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், பொலிவுறு நகரங்கள் திட்டத்திற்கு வரையறுக்கப்பட்ட விதிமுறைகளின்படி அதற்கான நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் இதில் அரசியல் செய்வதற்கு துளிக்கூட இடமில்லை என்றும் கூறினார். இந்த திட்டம் வெற்றியடைய மாநகராட்சி, பேரூராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாக பங்களிப்பும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என கூறிய வெங்கையா, இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியை உள்ளாட்சி அமைப்புகள் பிற திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறினார். தற்போது இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 20 நகரங்களும் தமது திட்ட பணிகளை வரும் ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்குள் தொடங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சென்னை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு மீண்டும் தலை தூக்கி வருகிறது. வரலாறு காணாத மழை வெள்ளம் ஏற்பட்டும் ஆளும் அதிமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் குடிநீர் இன்றி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அதிமுக அரசு பொறுப்பேற்றது முதல் இன்று வரை தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இயற்கை வளத்தை சுரண்டியும் ஆக்கிரமிப்பின் மூலம் ஊழல் செய்து கோடி கோடியாய் மக்கள் பணத்தை கொள்ளையடித்த அதிமுக கும்பல் இதுவரை மக்கள் பயன்பெறும் வகையில் எந்த ஒரு உருப்படியான திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை. இதற்கெல்லாம் உச்சாணி கொம்பாய் அண்மையில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து கதறி துடித்தனர். ஆனால் அதிலும் குளிர் காய்ந்தது இந்த ஸ்டிக்கர் அரசாங்கம். நீர்நிலைகள் முறையாக தூர்வாரப்படாததால் ஏகப்பட்ட டிஎம்சி தண்ணீரை கடலுக்கு தாரை வார்த்தது இந்த அதிமுக அரசு. இதன் விளைவு வெயில் காலம் தொடங்குவதற்கு முன்பே குடங்களை தூக்கிக் கொண்டு கையேந்து துவங்கிவிட்டனர் மக்கள். திருப்பூர் மாவட்டத்தில் இதற்கான போராட்டங்களையும் அவர்கள் துவக்கிவிட்டனர். குடிநீர் தட்டுப்பாடு என ஒருபுறம் இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதால் அதனை பருக முடியாமல் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள்.
இதனால் கழிவுநீர் கலந்த தண்ணீர் பாட்டிலுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர். குடிக்கிற நீர் சப்ளை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த குடிக்கிற நீரில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல்லாக புழுக்களாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் டெங்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள், காய்ச்சல்லாம் மக்கள் படுத்த படுக்கையாக கிடக்கிறாங்க. எனவே இதை தடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஊராட்சி நிர்வாகத்துக்கும் குடிநீர் வாட்டர் போர்டுக்கும் சொல்லி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலைமையில் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த புழுக்களோடு இருக்கக்கூடிய தண்ணியை காட்டி எங்களுக்கு ஒரு உடனடியாக விடிவு ஏற்படுத்தணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அதுக்காக ஒரு உரிய முறையில் தீர்வு ஏற்படுத்தணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். இல்லாட்டி பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கடந்த 4.25 ஆண்டுகளாக குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராத ஜெயலலிதா தற்போது ஆட்சி முடியும் அந்திம காலத்தில் அறிவிப்புகளை அள்ளி வீசுகின்றார். தேர்தலில் 4 காசு இலவசங்களை வீசி எறிந்தால் மரத்திக்கார தமிழர்கள் வாக்களித்து விடுவார்கள் என தப்பு கணக்கு போடுகிறார் ஜெயலலிதா. அவருக்கு தேர்தலில் பாடம் கற்று தருவீர்களா, நீங்கள் இதை செய்வீர்களா என மக்களை பார்த்து கேட்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் சென்னையில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் நியமனத்தில் உள்ள குளறு பணிகளை களைய வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள், பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு ஊழியர்கள் உள்ளிட்டோர் கடந்த 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கணினி ஆசிரியர்கள் நேற்று தங்கள் சான்றுகளை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி முதல் துப்புரவு பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் குடும்பத்துடன் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெண்கள் உள்ளிட்டோருக்கு நலக்குறைவு காரணமாக மயக்கம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் அதிமுக அரசு தொடர்ந்து அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடு முழுக்க நாங்க 2999 பேர் ஏறக்குறைய துப்புரவு பணியாளர்கள் 3000 பேர் இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளும் பெண்களும் வயதானவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப 5 நாட்களில் ரொம்ப மயக்கமடைந்த நிலையில் ஏறக்குறைய ஒரு 10-12 பேர் மயக்கமடைஞ்சாங்க. அவங்கள மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் மருத்துவம் பார்த்துட்டு அப்படி இருந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. வயதானவர்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளை எங்களுக்கு வெல்லும் வரைக்கும் நாங்கள் இறுதி வரை போராடுறதுக்கு முடிவு இருக்கோம். இதேபோல் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அரசு ஊழியர்களுக்கு அருகிலேயே இடைநிலை ஆசிரியர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம், ஒரே தகுதி, ஒரே ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தங்களை ஆளும் அதிமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். 2009க்கு பின்னர் பணியில் சேர்ந்த சுமார் 21,000 இடைநிலை ஆசிரியர்கள் இதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு இதை போர்க்கால நடவடிக்கையாக உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை 4 ஆசிரியர்கள் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். இன்னும் சில ஆசிரியர்கள் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். அரசு இதை தீர்க்காவிட்டால் எத்தனை மரணம் நிகழ்ந்தாலும் சரி இந்த இடத்தை விட்டு மாற மாட்டோம். எங்களுடைய கோரிக்கையை வெற்றி பெறும் வரை ஓய மாட்டோம் என்று கூறிக்கொள்கிறேன். கடந்த 6 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் தங்களின் கோரிக்கைகளை மாநில அரசு கண்டுகொள்ளாத நிலையில் அரசு இனியும் மௌனம் சாதித்தால் சாகும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆட்சி முடியும் அந்திம காலத்தில் தங்கள் கஜானாவை இறக்கும் நடவடிக்கையில் அதிமுகவினர், பொதுமக்கள் கொந்தளிப்பு. ரயில் மோதி 2 மாணவிகள் பலி, காட்பாடி அருகே நிகழ்ந்த சோகம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளை. காட்பாடி அருகே ரயில் மோதி பள்ளி மாணவிகள் 2 உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள கரசமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் சௌந்தர்யா. 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவியான இவர்
தமது தோழியான புனித வள்ளியுடன் இரவு 8 மணி அளவில் அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். அப்போது ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் மோதி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 குழந்தைகள் வந்து 16-17 வயசு இருக்க லேடிஸ் அவங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது தவறு நடந்து போயிருந்தது. அது கரெக்டாக வந்து யாருடைய குழந்தைனாலும் உனக்கு தெரியல. தகவல் தெரிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாருக்கும் யாருக்கு தகவல் கொடுத்துருக்கோம், ரயில்வேக்கு தகவல் கொடுத்துருக்கிறோம், போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்கோம். எஸ்ஐ வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நலிவுற்ற குடிசை வாழ் மக்களுக்காக 2 கோடி வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக சாரத் வண்டியில் வந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பட்ஜெட் கூட்டத்தொடரை தனது உரையுடன் தொடங்கி வைத்த பிரணாப் முகர்ஜி, வறுமையை நாட்டில் இருந்து ஒழிப்பதே முதல் கடமையாக இருக்க வேண்டும் என்றும், கிராமப்புற மேம்பாட்டிற்காக 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மானிய விலையில் வழங்கப்படும் யூரியா கள்ள சந்தையில் விற்கப்படுவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரணாப் அப்போது தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் 70 லட்சம் டன் யூரியா உற்பத்தி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மிக குறைந்த பிரீமியத்தில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். இதுவரை காப்பீடு இல்லாமல் இருந்த மக்களுக்கு காப்பீட்டு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்று பிரணாப் முகர்ஜி கூறினார். நலிவுற்ற குடிசை வாழ் மக்களுக்காக 2 கோடி வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது என்றும், 2020ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடுகள் கட்டி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரணாப் தெரிவித்தார். To more than 2.6 crore borrowers under the PM's Mudra Yojana, of which 2.07 crore are women entrepreneurs. My government has decided to set up rural livelihood and technology business incubators to boost entrepreneurship in the agriculture and rural sector. சமையல் எரிவாயு மானியம் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த பிரணாப் முகர்ஜி, சமையல் எரிவாயு மானியத்தை 62 லட்சம் பேர் தாமாக முன்வந்து விட்டுக் கொடுத்துள்ளதாக கூறினார். மீன்வள பெருக்க திட்டத்திற்காக 3000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், உணவு பதப்படுத்தும் தொழில் பூங்கா நாட்டில் 5 இடங்களில் அமைக்கப்படும் எனவும் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். ஐந்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஆசிரியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அனைத்து பகுதி அரசு சங்கத்தின் சார்பாக நாங்கள் அரசிடம் பலமுறை எங்கள் கோரிக்கை பணி நிறுத்தம் குறித்து கோரிக்கை வைத்தோம். ஐவர் குழு ஆகட்டும், எங்கள் கல்வித்துறை அமைச்சராகட்டும் எங்களுக்கு பணி நிறுத்தம் செய்து தருகிறோம் என்று உத்தரவாதம் அளித்தார்கள். நாங்கள் இந்த கூட்டத்தொடர் வரைக்கும் நம்பி இருந்தோம். ஆனால் எங்களை முதுகுல குற்றாமல் எங்கள் நெஞ்சிலே குற்றிருக்கிறார் கல்வித்துறை அமைச்சராகட்டும், இந்த ஐவர் குழு ஆகட்டும் எங்கள் நெஞ்சிலே குற்றிருக்கலாம். அம்மா ஒரு நல்ல செய்தி சொல்வார்கள் என்று எங்களுக்கு பலமுறை வாக்குறுதியை கொடுத்த போது கூட எங்களுக்கு எந்தவித ஒரு உத்தரவாதம் அதிகமான உத்தரவாதம் கொடுத்து கூட எந்தவித ஒரு இதுவும் பணி நிறுத்தத்திற்கான எந்த ஒரு இதுவும் செய்ய கொடுக்காத நிலையில் நாங்கள் இப்போது கலெக்டர் இங்கே தொடர் உண்ணாவிரதம் இருப்பதற்காக இங்கே மாநில திட்ட இயக்குநர்களுக்கு வந்திருக்கின்றோம்.
இதேபோல் தமிழ்நாடு அனைத்து பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் மற்றொரு வாயில் வழியாக பள்ளி கல்வித்துறை அலுவலகத்திற்கு பேரணியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இவர்கள் தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் என கூறி அமைச்சர்கள் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். எனது முக்கிய கோரிக்கையான மத்திய அரசுக்கு இணையாத மாநில அரசில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியருக்கும் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டம் அமுல்படுத்திட வேண்டும். சமச்சீர் கல்வி, தமிழ் வழி கல்வி, குழந்தைநேய பள்ளிகள், அறிதமை பள்ளிகள், பொது பள்ளிகளை உருவாக்கிடும் வகையில் தமிழ்நாட்டிற்கென்று தனி கல்விக் கொள்கை வேண்டும். மேலும் தங்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் அப்போது எச்சரிக்கை விடுத்தனர். ஆட்சி முடியும் அந்திம காலத்தில் தங்கள் கஜானாவை நிரப்பும் நடவடிக்கையில் அதிமுகவினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் ஆசிரியர் பணி நியமனம் வழங்க வெள்ள நிவாரணம் என்ற பெயரில் 5 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு அமைச்சர் செல்லூர் ராஜு மோசடி செய்துவிட்டதாக கஸ்தூரி என்ற ஆசிரியை புகார் அளித்துள்ளார். ஆனால் ஆளும் கட்சியினருக்கு பயந்து அமைச்சர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் செல்லூர் ராஜிட்ட போய் கொடுக்கணும் 5 lakhs அப்படின்னு சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 12ஆம் தேதி நானே வீட்டுக்காரு சேர்மன் ராம்குமார் 3 பேரும் போகிறோம். போய் பணத்தை வாங்கிட்டு போறாரு. நீங்கள் உள்ளே இருமான்னு சொல்றாரு. வராங்க. வந்த பின்னாடி பணத்தை அவர் எடுத்துட்டு போறாரு. நீங்கள் உள்ளே இருந்துக்கமா, இன்னொரு நாளைக்கு கூட பேரை சொல்லி லெட்ரு வாங்கிறேன் உன் பேருக்கு, நீங்க வேற யார்ட்டையும் இதெல்லாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டாரு. செல்லூர் ராஜு கேட்டிருக்காரு வெள்ள நிவாரண நிதியா, அந்த பணத்தை நம்ம கொடுத்துருவோம், உனக்கு லெட்ரு கொடுத்துருவாரு, வேலையும் நம்ம வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். சேலம் மாவட்டம் ஆமாபேட்டை மாதேஸ்வரன் கோவில் அருகில் உள்ள 3 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு புறம்போக்கு நிலத்தை சேலம் தெற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும், மேலும் அம்மாபேட்டை கைத்தறி சங்க சொசைட்டி மூலம் 1 கோடி ரூபாய் வரை இவர் ஊழல் செய்துள்ளதாகவும் சமூக ஆர்வலர் வரதராஜன் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான வீடியோ ஆதாரம் தம்மிடம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சர்க்கார் புறம்போக்கு இடம். ஆனால் தெலுங்கு தேவாங்கர் சமுதாயத்துக்காரங்க மண்டபம் கட்டுறோம், கம்பி வேலி போடுறோம், எங்களுக்கு தான் சொந்தங்கிறாங்க. இது சம்பந்தமாக காவல்துறையினருக்கு கொடுத்து சிஎஸ்ஆரும் வாங்கியிருக்கோம். அது சம்பந்தமாக தாசில்தாரும் பேசியிருக்காரு. இப்போ டிஆர்ஓக்கு மாற்றிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் போய் எந்த பலனும் கிடையாது. காரணம், இவர் ஒரு எம்எல்ஏங்கிற காரணத்தினாலையும், இவர் ஒரு மாநகர் மாவட்ட செயலாளர் அதிமுகவை சார்ந்தவங்கிறங்கிற காரணத்தினாலையும் எங்களுடைய நாங்கள் உண்மைக்கு போராடக்கூடிய எங்களுடைய எந்த செயல்பாடும் அங்கே எடுபடலை. அவர் என்ன சொல்றாரோ, அவர் போன்ல என்ன சொல்றாரோ அதுதான் நடக்குது. இதனிடையே குடியாத்தம் தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ லிங்கமுத்து அதிமுகவினருடன் இணைந்து முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக இத்தொகுதி வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆட்சி முடியும் அந்திம காலத்தில் தங்கள் கஜானாவை நிரப்பும் நடவடிக்கையில் அதிமுகவினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளை தொடங்குகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. துவக்க ஆட்டத்தில் இந்தியா வங்கதேச அணிகள் பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது. இதன் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா வங்கதேச அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. முதலாவது ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி வங்காளதேசத்தில் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாளை நடைபெறும் தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்திய அணி வங்காளதேசத்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் பங்கேற்கும் டோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி நேற்று முன்தினம் வங்காளதேச தலைநகர் டாக்காவிற்கு சென்றது. அங்கு இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்ட போது கேப்டன் தோனிக்கு தசைப்பிடிப்பு காயம் ஏற்பட்டது. இதனால் வங்காளதேசத்திற்கு எதிரான முதலாவது லீக் ஆட்டத்தில் கேப்டன் தோனி விளையாடுவாரா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விக்கெட் கீப்பராக செயல்பட பார்த்திவ் பட்டேல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 3 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அவர் அணிக்கு திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.